Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இரக்கத்தின் இறைவனின் இறைக்கோலமே, இணைவோம் வழி செய்து மகிழ்வோம். ஈகத்தில் இறைவனின் புகழ்ச்சிகளை இன்றும் என்றும் சாற்றிடுவோம். இரக்கத்தின் இறைவனின் இறைக்கோலமே, இணைவோம் வழி செய்து மகிழ்வோம். ஈகத்தில் இறைவனின் புகழ்ச்சிகளை இன்றும் என்றும் சாற்றிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் கடந்த வாரம் முழுவதும் கடவுள் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தியமைக்கு நன்றி சொல்லி நன்றியின் பழியாக இப்பழியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இனி வருகின்ற நாட்களில் இறைவன் நம்மை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாகவும், கடவுளின் துணையோடு பல அளப்பரிய காரியங்களை நாம் முன்னெடுப்பதற்கான ஆற்றலை இறைவன் தர வேண்டுமெனவும் இப்பழியை வேண்டுதல் பழியாகவும் நன்றியின் பழியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல
தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம்மடையவர்களாகிய எங்களோடு இருந்து உமது கனிவிரக்கத்தை இன்றும் என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றையே புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, உயிருள்ள இறை வாக்கியங்கள் 2-4 மற்றும் 12 முதல் 15 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீர் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல்.
78. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ் மிகு, வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவு பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 20 முதல் 24 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்லுவது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல் இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல
கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 24 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியா உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவோருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்போருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 18ஆம் வாரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்தவர்களாக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதன் அடிப்படையில் இணைய வழியில் இத்திருப்பலியை கண்டு செபிக்கின்ற அத்துணை நபர்களுக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தை ஆண்டவரை நாடி செல்ல வேண்டும் என்ற மைய சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. இன்று ஆண்டவரை நாடி செல்லுகிற நபர்கள் நம்மில் பலர் உண்டு. பலர் எத்தனை பணிகள் இருந்தாலும் அத்துணை பணிகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரோடு நேரம் செலவிட வேண்டும் என்பதன் அடிப்படையில் கடவுளை நாடி அனுதினமும் ஆலயம் செல்வது உண்டு. ஆலயத்திற்கு செல்ல இயலா சூழலில் கூட வீடுகளில் இருந்த வண்ணமாக, தங்கள் பணித்தலங்களில் இருந்த வண்ணமாக ஒவ்வொரு நாளும் கடவுளை நினைவு கூறுபவர்கள் நம்மில் பலர் உண்டு. ஆனால் நம்மில் சிலர் வாரத்திற்கு ஒரு முறை கடன் திரு நாட்களில் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற மனநிலையோடு வாரத்திற்கு ஒரு முறை கடவுளை நாடி வருபவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் மாதத்திற்கு ஒரு முறை கடவுளின் ஆலயத்திற்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் வாழ்வில் வருகின்ற நல்ல நிகழ்வுகளின் போது மட்டும் கடவுளை நாடி செல்பவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் தங்கள் வாழ்வில் வருகின்ற துன்ப நேரங்களில் மட்டும் கடவுளை தேடிச் செல்லுகின்ற நபர்களாக தங்கள் வாழ்வை அமைத்திருக்கிறார்கள். நீங்களும் நானும்
எந்த வகையில் கடவுளை தேடிச் செல்பவர்களாக இருக்கின்றோம் என்ற கேள்வியை நாம் நமக்குள்ளாக எழுப்பி பார்ப்பதற்கு இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு நம்மில் ஒருவராக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்த போது பலரும் அவரை தேடிச் சென்றார்கள். ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் தன்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வந்திருந்த மக்களின் மீது இயேசு பரிவு கொண்டு அவர்களுக்கு வயிறார உணவு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை முன்னெடுக்கின்றார். வயிறார உணவு உண்டதன் அடிப்படையில் இந்த உணவை மையப்படுத்தி ஆண்டவர் இயேசுவை தேடி வந்த அந்த மக்களை அவர் நெறிப்படுத்துகின்றார். நீங்கள் உணவுக்காக என்னை தேடி வர வேண்டாம், மாறாக உங்கள் வாழ்வை நெறிப்படுத்துகின்ற வாழ்வு தரும் உணவாகிய இறை வார்த்தைக்காக நீங்கள் என்னை தேடி வர வேண்டும் என்பதை இயேசு எடுத்துரைப்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். இந்த இயேசுவின் வார்த்தைகளை இன்று இதயத்தில் இருத்தி சிந்திக்கின்ற போது நாம் ஆலயங்களில் பங்கெடுக்கின்ற திருப்பலிகளில் இறைவனுடைய வார்த்தைகள் வாசிக்கப்படுகின்ற போது நம் மனம் போன போக்கில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் வாசிக்கின்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க இயலாத நிலையில் நமது நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாசிக்கின்ற போது செவி கொடுத்து அதற்கு கேட்கப்பட வேண்டும். அந்த வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திப்பதன் அடிப்படையில் நமது வாழ்வில் மாற்றம் நிகழ வேண்டும். இத்தகைய மாற்றத்தையே இறைவன் விரும்புவராக இருக்கின்றார். 10 1 11 அத்தோடு நான் 1 என்ற மனநிலையோடு நாம் இறை வார்த்தை வாசிக்கின்ற நிகழ்வுகளில் பங்கெடுத்துவிட்டு நகர்ந்து விடாமல் இறை வார்த்தையை ஆழமாக செவி கொடுத்து கேட்கவும், கேட்கின்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை சுயாய்வு செய்து பார்த்து நம்மில் நல்லதொரு மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் நாம் இதயத்தில் இருத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை தேடி வந்த அத்துணை பேரும் இயேசுவிடமிருந்து பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். பல்வேறு தேவைகளோடு பலவிதமான எண்ணங்களோடு கடவுளின் சந்நிதியில் ஒன்று கூடுகிற ஒவ்வொருவருமே நமது உள்ளத்து தேவைகளை இறைவனிடத்தில் எடுத்துரைக்கின்ற போது நமது குரலுக்கு இறைவன் செவி கொடுப்பவராக இருக்கிறார். நம் குரலுக்கு இறைவன் செவி கொடுப்பது போல இறைவனுடைய குரலுக்கும் செவி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த இறைவன் இறை வார்த்தையின் வாயிலாக நம்மோடு உரையாடுகிறார். நம் வாழ்வை நெறிப்படுத்துவதற்கான அழைப்பை நாள்தோறும் அவர் கொடுப்பவராகவே இருக்கின்றார். பலவிதமான பணிகளை மையப்படுத்தி பணிகளின் காரணமாக நாம் கடவுளை நினைக்க மறந்து போகின்றோம். ஆனால் கடவுள் நம்மை மறக்காதவராக, நமக்காக பல்வேறு வழிகளில் நம்மை சந்திப்பவராக இந்த கடவுள் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த கடவுளோடு நாம் கொடுக்கின்ற நேரத்தை குறித்து இன்றைய நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரோடு நமது நேரத்தை கொடுக்கின்ற போது நமது வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக மாறுகிறது. பல நேரங்களில் நாம் கடவுளை மறந்துவிட்டு நம் மனம் போன போக்கில் பல பணிகளில் ஈடுபட்டு விட்டு கடவுளை நினைப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்ற நபர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எத்துணை பணிகள் இருந்தாலும் அத்துணை பணிகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரை நினைவு கூறுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ஆண்டவரை நினைவு கூறுவதால் நமக்கு கைமாறு கிடைக்கும் என்ற மனநிலையோடு அல்ல, மாறாக இந்த நொடி பொழுது வரை இறைவன் நமக்கு செய்திருக்கின்ற எல்லா விதமான நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றவர்களாக, நன்றியுள்ளம் கொண்ட மனிதர்களாக நாம் கடவுளை நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். கடவுள் எத்தனையோ நன்மைகளை நமது வாழ்வில் செய்திருக்கின்றார். உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இடத்தையும் என கொடுத்து நல்ல உறவுகளை கொடுத்து நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார், நம்மை வழி நடத்தி இருக்கின்றார். நம் முன்னவர்களை எப்படி அவர் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தினாரோ அதுபோலவே இன்றளவும் நம்மையும் நமக்கு பின் வருகின்ற தலைமுறையினரையும் கடவுள் பாதுகாக்கின்றார். அவரின் பாதுகாப்பு, அவரின் உடனிருப்பு நம்மோடு உடன் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இறைவன் செய்த நன்மைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகின்ற மக்களாக நாம் இறைவனை தேடி வர அழைக்கப்படுகிறோம். இன்று தன்னை தேடி வந்த அந்த மக்களிடத்தில் நீங்கள் உணவுக்காகத்தான் என்னை தேடி வருகிறீர்கள் என்று சொன்னதுமே அந்த மக்கள் தங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்த்தார்கள். ஒரு மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நாங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பினார்கள். இன்று நீங்களும் நானும் இத்தகைய கேள்வியையே எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இதனால் வரை நமது வாழ்வு எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம்.
இன்றைய நாளிலிருந்து இந்த ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக நமது வாழ்வு மாற வேண்டும். இந்த கடவுளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எத்தகைய முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்ப நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய வார்த்தைகள் வாசிக்கப்படுகிற போது செவி கொடுத்து கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த இறை வார்த்தை வழியாக இறைவன் இன்று நம் வாழ்வுக்கு எதை சொல்லுகிறார் என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு கடவுள் விரும்புகிற மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம் மாறுவதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுவதும் நிராகரிப்பதும் நமது கையில் இருக்கிறது. இதனால் வரை நாம் திருப்பலியில் பங்கெடுத்த தருணங்களாக இருக்கலாம், அல்லது அன்பிய கூட்டங்களில் இறைவனுடைய வார்த்தைகளை வாசித்த போது நாம் பங்கெடுத்த தருணங்களாக இருக்கலாம், அல்லது பல்வேறு நிகழ்வுகளில் ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கப்படுகிற போது நாம் எப்படிப்பட்ட நிலையில் அங்கு இருந்தோம் என்பதை குறித்து சிந்திப்போம். இத்தகைய நிலையிலிருந்து நம்மை நாமே சரி செய்து கொள்ள இந்த இறை வார்த்தை வழியாக இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். வாடிக்கையாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை இணையத்தில் கண்டோம், கடந்து சென்று விடுவோம் என்ற மனநிலையோடு நாம் நகர்ந்து விடாமல் இன்றைய நாள் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அழியா உணவாகிய ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அந்த இறை வார்த்தை என்ற விருந்திலே நாம் தகுதியோடு பங்கெடுக்க, அவரின் வார்த்தைகளுக்கு கவனத்தோடு செவி கொடுக்க நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த அழைப்பை இதயத்தில் இருத்தி சிந்தித்தவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு கடவுளின் வார்த்தைக்கு கவனத்தோடு செவி கொடுப்போம். வார்த்தைகளின் வழியாக நம்மோடு உரையாடுகிற இந்த இறைவனின் குரலுக்கு செவி கொடுத்து நல்லதொரு மாற்றத்தை நம்முள் விதைத்து கொண்டு கடவுள் விரும்புகிற மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அலங்கரித்து கொள்ள ஆற்றல் வேண்டி இப்பலியில் இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருமுலமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை அவர் விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிக்கிற அத்துணை நபர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தியமைக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் தந்திருக்கின்ற இந்த புதிய வாரத்திலும் உமது துணையோடு நாங்கள் முன்னெடுக்கிற எல்லா செயல்பாடுகளிலும் நீரே உடனிருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் உமை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன இறைவனை நாம் நம்மகத்தே ஏற்றிருக்கின்றோம். நம்முள் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளிலெல்லாம் நம்மோடு உடனிருந்து நம்மை கரம் பிடித்து இந்த கடவுள் வழி நடத்தினார். பல நேரங்களில் இந்த கடவுளிடத்தில் நாம் நேரம் செலவிட தவறி போனோம். நாம் அவரை நினைக்க மறந்தாலும் நம்மை அவர் மறவாமல் நினைத்து பல்வேறு நன்மைகளால் நம்மை நிறைத்திருக்கின்றார். இதோ இந்த நாளில் கூட தன் வார்த்தைகளின் வழியாக நமது வாழ்வை நெறிப்படுத்துவதற்கான அழைப்பை கொடுத்திருக்கின்றார். நமக்காக தன் உடலையும் இரத்தத்தையும் தியாகம் செய்த அந்த இயேசுவை நாம் நம்மகத்தில் கொண்டிருக்கின்றோம். இந்த இயேசுவுக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இறைவன் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் நாம் புத்துணர்வு பெற்றவர்களாக, புதிய மனிதர்களாக நம்மகத்தில் கொண்டிருக்கின்ற இயேசுவின் துணையோடு அவரின் வார்த்தைகளுக்கு கவனத்தோடு செவி கொடுக்கவும், எத்துணை பணிகள் வந்தாலும் அத்துணை பணிகளுக்கு மத்தியிலும் இந்த ஆண்டவரோடு நமது நேரத்தை செலவிடவும் நம்மை நாமே தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு கடவுளோடு இணைந்திருப்போம், இணைந்து ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் என்றும் என்றும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை என்றும் என்றும் தகுதியுள்ளவர்களாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
நற்கருணை இயேசுவின் முதல் பேழை, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம் தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழை, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம் தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும், உம்மழைப்பில் இன்றும் வாழ மன்றாடம்மா, உம்மழைப்பில் இன்றும் வாழ மன்றாடம்மா. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையம் இயேசுவை எமக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.